கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ரிவ்யூ சொல்ல போகிறேன். அதாவது கரசாமி. தனுஷ் நடிச்சிருக்க இந்த படம் தாங்க. இப்போ தான் ஜஸ்ட் நான் பார்த்துட்டு வரேன். இந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலான ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பாசம். அதுக்கப்புறம் ஏழை விவசாயிகள் அவங்களுடைய கடனை அடைக்கிறதுக்காக பேங்க்குக்கு போவாங்க. அந்த பேங்க்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்க வைக்கிற அந்த பத்திரத்தில் இருக்கட்டும் சரி, அவங்களுடைய கடனை வந்துட்டு பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க, லேட் பெனால்ட்டி ஃபீஸ் போடுவாங்க. இதை வச்சு அந்த ஏழை மக்கள் எப்படி தன்னோட நிலத்தை திரும்ப மீட்டு எடுக்கிறாங்களா, இல்லை அது வந்துட்டு பேங்க்கே ஜப்தி பண்ணிடுறாங்களான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. நம்ம நிறைய படத்தில் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஓப்பனிங் வந்துட்டு தனுஷ் அவர் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வீட்டில் வந்துட்டு கொள்ளடிக்க போகிறாரு. அவரும் அவருடைய தம்பியும் கசின் பிரதர்னு வச்சுக்கோங்களேன். கொள்ளடிக்க போகிறாங்க. இவர் ஏன் கொள்ளடிக்க போனார், என்ன காரணம் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த இடம் அப்படியே முடிஞ்சு போகுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு தன்னோட ஊருக்குள்ளே போகிறாரு. எங்கே வேறு ஏதோ ஊருக்கெலாம் போகிறாரு. தன்னோட ஒய்ஃப் அடுத்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா தன்னோட ஒய்ஃபோடு சேர்ந்துட்டு வேறு ஒரு ஊரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறார். ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் அப்போ சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா, நம்ம சொந்தமாக வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நம்மக்கிட்ட பணம் இல்லை, நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஊருக்கு, தன்னோட சொந்த ஊருக்கு போகிறாரு. 16 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு தன்னோட மாமா ஃபஸ்ட்டு மாமாவை பார்க்குறாரு. மாமா வந்து கோவத்தில் வந்து ஏண்டா வந்த, நீ பண்ண காரியத்துக்கு உங்கள் அப்பா உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படிலாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், அப்பாவை பார்க்குறாங்க, அப்பாவும் மகனும் மீட் பண்ணும்போது அந்த பகையை நினச்சி 16 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டார் இல்லையா அப்பாவை விட்டுட்டு. ஸோ ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அங்கே அப்படியே கதை ட்விஸ்ட்டு மாறிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்துட்டு தன்னோட மகனை பார்த்தோன்னா ஒரு அப்பா அம்மானாலே தன்னோட மகனை பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட குழந்தைன்ற அந்த ஒரு பாசத்தை காட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது கதைகள்லாம். அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்னால அப்பா வந்து இறந்துருவார். அங்கே போன பிறகு தான் தெரியுது அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அப்பா கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அந்த விவசாயிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அவர் வந்து பேசுகிறாரு. இதுக்கிடையில் அவங்க அப்பா இறந்துருவாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து சொந்த இடத்துல வந்துட்டு பூமியில் அடக்கம் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு பேங்க் ஆளுங்க வந்துடுவாங்க. இது எங்களுடைய இடம், இந்த இடத்த நாங்கள் ஜப்தி பண்ணியிருக்கோம், உங்கள் அப்பா வந்துட்டு இங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு புதைக்கக்கூடாது அப்படின்ட்டு பேங்க் ஆஃபீஸர் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அவர் என்னடா இது, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக அப்பாவை தேடி வந்தோம், ஆனால் இங்கே வந்தால் வேறு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கே, நம்ம ஊர் மக்களுக்கே சொந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஊர் மக்களை காப்பாற்றினாரா, தன்னோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட சொந்த நிலத்தில் அவங்க அப்பாவை புதைச்சாரா, அதுக்கப்புறம் இவர் எந்த விஷயத்துக்காக அப்பா கிட்ட பணம் கேட்டு வந்தார், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தானே வந்தார், அந்த விஷயம் நடந்துச்சா, அதுக்கப்புறம் பேங்க்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏழை விவசாயிகளுடைய பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் என்னென்ன சார்ஜஸ்லாம் போடுறாங்க, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னா கதைக்களம். இந்த படத்துலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷோட மியூசிக்ஸ். ஸோ இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸுமே மெலடி சாங்ஸாக இருக்கட்டும், நார்மலான மாசன் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வைபு கலக்கிற பாட்டெல்லாம் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அடிதடி ஆக்ஷனு ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தனுஷ்னாலே வந்துட்டு குத்து சாங் இருக்கும், பயங்கரமாக தெறிக்க விடுவார், ரசிகர்களை வந்துட்டு அப்படி சீட்டில் உட்கார விடாமல் ஆட வைப்பார், அப்படிலாம் எதிர்பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இல்லை. படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டார்டிங்கில் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, அப்படியே ஸ்லோவாகுது. திருப்பி மறுபடியும் அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ போர் அடிக்குது, என்ன இது சொன்னதே சொல்கிறாங்க, சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது ஓகே இதுதான், இப்படி தான் நடக்கும் போல், ஒரு அடுத்த கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்குன்ற நம்மளாலே ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியுது. அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. இதில் முக்கியமான கேரக்டரில் வந்துட்டு பேங்க் மேனேஜராக நம்ம மலையாள ஆக்டர் ஜெயராமன் சார் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த மேனேஜர் போஸ்டிங் அதுக்கேற்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டராக டிஎஸ்பியாக நடிச்சிருக்கிறவரும் ரொம்ப மலையாள ஆக்டர் தான், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவரும். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர் தான். நம்ம டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்துட்டு தன்னுடைய கெட்டப்பே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபேஸ் அந்த பல்லுலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கெட்டப் வந்துட்டு அந்த கிராமத்துக்குரிய ஒரு அப்பாவாக, பொறுப்பான ஒரு அப்பாவாக, பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு அப்பாவாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க.
இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அவங்களோட போர்ஷனை அழகாக பண்ணியிருக்காங்க. தனுஷோட தாய்மாமா மாதிரி கருணா சார் வரார், அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஓவரால் இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஃபாஸ்ட், கொஞ்சம் ஸ்லோ, இப்படி ஜிக்ஸாக்காக தான் போகுது. ரொம்ப நம்ம எதிர்பார்த்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியல. பட் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அட் த சேம் டைம் தனுஷோட ரசிகர்கள் அவங்களுக்காகவும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் ஜிவி பிரகாஷோட மியூசிக்ஸ், ஸோ இதுக்காகவும் பார்க்கலாம். ஐஸ்வர்யா கணேஷ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இந்த படத்தை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த படம் பார்க்கலாம்.